வணக்கம் சகோதரர்களே. சென்சேஷனல் நியூஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஜல்லிக்கட்டு. இந்தியாவே தமிழ்நாட்டை பார்க்குது. ஏன் இந்தியா பார்க்குது? உலகமே தமிழ்நாட்டை பார்க்குது. இப்போ எதுக்காகனா ஜல்லிக்கட்டு இஷ்யூக்காக தான். பார்க்குதுன்னு சொல்கிறத விட பார்க்க வச்சிருக்கோம். நம்ம பசங்க பார்க்க வச்சிருக்காங்க. இப்படி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 10 ஊர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டு, 10 ஊர்ல நடந்த ஜல்லிக்கட்டு. இப்போ 30-40 இடத்துல இந்த கடைசி 3 நாளும் நடந்திருக்கு. ஓகே, 10 ஊர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டை எதுக்கு 100 நாடுகள் சேர்ந்து தடுக்கணும்னு பார்க்குறாங்க? முதல்ல அதை நம்ம யோசிக்கணும். 100 நாடுகளுக்கு இதில் என்ன ப்ராஃபிட் இருக்கு? இதில் என்ன லாபம் இருக்கு அவங்களுக்கு? எதனால அவங்க ஜல்லிக்கட்டை தடுக்கிறாங்க? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வச்சிருக்கவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்டு வைடு என்ன கரன்சி ரொட்டேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3500 கோடி ரூபாய்க்கான பிஸ்னஸ் இதில் இந்தியா மூலமா மட்டுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ கார்பரேட்டோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3500 கோடி ரூபாய் பிஸ்னஸை எடுக்கணும். இதை எப்படி எடுக்கிறது? இதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்ட். ஜல்லிக்கட்டுல இருக்கிற நம்மளோட நாட்டு மாடுகளை அழிச்சிட்டா நம்ம சைடில் இருக்கிற பால் உற்பத்தியை தடை செய்ய முடியும்ன்றது தான் அவங்களோட முக்கியமான எண்ணம். சரி, நாட்டு மாடுகளை அழிச்சா பால் உற்பத்தி எப்படி தடை செய்யலாம்? அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் கிடைக்கும்? அவங்களோட ஜெர்சி பசுவும் உள்ள இருக்கிறாங்க. ஸோ ஜெர்சி பசு கிட்ட இருந்து கிடைக்கிற பால் என்னது? அது வந்து A1 ரகப்பால். நம்மளோட மாட்டுக்கிட்ட இருந்து வர்றது A2 ரகப்பால். A1 ரகப்பால்ல என்ன பிரச்சனை இருக்கு? A1 ரகப்பால் குடிக்கிறவங்களுக்கு கேன்சர் அண்ட் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ A2 ரகம், அதாவது நம்மளோட நாட்டு மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிற பால், A2 ரக பாலை குடிக்கிறவங்களுக்கு கேன்சர் அண்ட் இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓகே, இப்போ அந்த கேன்சர் டயபெட்டிஸ் வருது, இதுக்கான மருந்துகள் நம்ம கிட்ட கிடையாது. இதுக்கான மருந்துகள் நம்ம யார்கிட்ட வாங்கணும்? எகைன் நம்ம அந்த கார்பரேட்ஸ் கிட்ட போய் கேட்கணும். அவனுக்கு பால் உற்பத்திக்கு பால் உற்பத்தி பண்றதுக்கு பால் விற்பனை ஆச்சு. இதுக்கான மருந்துகளும் அவங்களே சப்ளை பண்றாங்க. ஸோ அதுக்கும் நம்ம அவங்கள தான் நாடி இருக்கோம். ஓகே, ஸோ 3500 கோடி ரூபாய் பிஸ்னஸ்ன்றது போயிட்டு 3,75,000 கோடி ரூபாய்க்கான மெடிசனுக்கான பிஸ்னஸும் அவனுக்கு இது மூலயமா இருக்கு. இந்த ஒரே காரணத்துக்காக தான் 10 ஊர்ல நடந்த ஜல்லிக்கட்டை இவங்க 100 நாடுகள் சேர்ந்து தடுத்து இப்போ பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுட்டாங்க. ஹவவர், இதுக்காக நம்ம பீட்டாக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஊர் நாடகம் ஜல்லிக்கட்டுன்னு சும்மா நம்மளுக்கு வந்து விளம்பரம் மாதிரி போடுவாங்க, செய்திகளில் பார்ப்போம், அதோட விட்டுருவோம். இப்போ 30 இடத்துல கடந்த 3 நாள் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது, வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா தமிழன்ஸுமே நம்மளோட ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள இறங்கியிருக்காங்க. ஓகே, இந்த பீட்டா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்றதுக்காக ஒரு வக்கீல் ஒருத்தங்களை வச்சு நம்ம ஹைகோர்ட்ல வாதாடுறாங்க. அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ரூபாய் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் ஆஜரான அந்த வக்கீலுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரே ஒரு 10 ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு 100 நாடுகள் சேர்ந்து தடுத்துட்டு ஆஜரான ஒரு வக்கீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஓகே, இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னா மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே கேதர் ஆகுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கிற டவர்ஸ் அண்ட் டேட்டா கனெக்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதனால அங்கே இருக்கிற டவர்ஸை பிளாக் பண்ணுறாங்க, அவங்களோட செல்ஃபோன் சிக்னல்ஸை பிளாக் பண்ணுறாங்க, டேட்டாஸை பிளாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது, அவங்க யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, நம்மளும் அவங்கள கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்றது தான் அவங்களோட கம்ப்ளீட் அஜெண்டாவாக இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத என்னோட அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.